அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு என்கிற பெயரில் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த ஜேசிடி பிரபாகர் மற்றும் புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி ஆகியோர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். சார் வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய இந்த தேர்தலுக்கு பிந்தைய சூழல் தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்கிற ஒரு புதிய அமைப்பை புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது சரியான நேரத்துல சரியான முயற்சி தாயா. இதை நான் வரவேற்கிறேன். இப்போ ஏன்னா நீண்ட காலம் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சியை உயிருக்கு நேசித்த அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அண்ணனோ அல்லது புகழேந்தி அண்ணனோ அல்லது கேசிபி இவங்கெல்லாம் நீண்ட காலமா கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவர்கள் தான், மூத்த நிர்வாகிகள் தான். ஆகவே அவர்கள் இப்ப நம்ம வரலாறு காணாத அளவுக்கு இந்த 2024 பொது தேர்தலில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து 8 தேர்தலில் தோற்று 9வது தேர்தலிலும் ஒரு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய இயக்கம் மாபெரும் வீழ்ச்சியை, வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிற இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழலில் இந்த நிர்வாகிகள் இப்ப இன்னைக்கு நம்ம ஊடகவியலாளரை சந்தித்து ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்கிறது ஒரு சரியான முயற்சி தாயா. இவங்க சார்பு நிலை, அதாவது சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் அல்லது எடப்பாடி என்கின்ற அந்த சார்பு நிலையில் இல்லாம இவங்க இந்த 4 முனைகளையும் இணைத்து இன்னும் வெளியே இருக்கிற நம்பிக்கை இருக்கிற கட்சியினுடைய நீண்டகால அபிமானிகள் ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல முடிவுக்கு இந்த குழு முயற்சிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுல தமிழ்நாடு கொங்கிலை வரவேற்கிறேன். தனியரசு நீண்ட காலமா அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நான் அதனோடு இணைந்து கூட்டணியில் பயணித்தவன் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முயற்சியே அடிப்படையில முதல்ல நான் வரவேற்கிறையா. ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டு வரக்கூடிய அதிமுக உரிமை மீட்பு குழுவுக்கும் இப்போ இந்த 3 பேரும் தொடங்கி இருக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் ஐயா, அது உரிமை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை வெளியேற்றிய அந்த முடிவு பிழையானது, தவறானது. எடப்பாடியானுடைய ஒருதலை பட்சமான முடிவை ஏற்க மறுத்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் எடப்பாடியால் வெளியேற்றியவர்களில் அதிமுகவினுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்கான உரிமை குழுவை தான் அண்ணன் ஓபிஎஸ் முன்முயற்சி எடுத்தாரு. அவருடைய அந்த முன்முயற்சி பாரிய அளவுல அவரை போல நான் அறிந்த வகையில் நீதிமன்றங்களையும் பல்வேறு போட்டி கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி இந்த தேர்தல் வரைக்கும் நின்று எடப்பாடியினுடைய அந்த தனித்த போக்கை கட்டுப்படுத்துகிற முயற்சியில ஈடுபட்டதுல அண்ணன் ஓபிஎஸ் அதனுடைய அந்த பங்கு பாராட்டத்தக்கதுதான். ஏன்னா நானே அவரை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலிருந்து தங்களை, அதாவது ஓபிஎஸ்ஐ வெளியேற்றுகிற சூழ்ச்சி நடக்கிறது, நீங்க அதை தடுத்து நிறுத்தணும். அப்ப இரட்டை தலைமை, இவர்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுதே நான் ஓபிஎஸ்ஐ இந்த நேரத்துல நீங்க முழுமையா அந்த எடப்பாடியினுடைய முடிவுக்கு அல்லது அந்த பொதுக்குழுவினுடைய முடிவுக்கு நீங்க இரையாகிவிடக்கூடாது, அது தொடர்ந்து இந்த தங்களுடைய உரிமைக்காக போராடணும்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராடுறாரு. அதனால நம்ம ஓபிஎஸ் அந்த அளவுல நம்ம ஆதரிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழுங்கிறது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பிரிவுகளா இருந்து சின்னம்மா இன்னும் வலிமையா களத்துக்கு வரல. அதே மாதிரி டிடிவி தனித்து ஒரு இயக்கத்தை அமமுக நடத்துறாரு. ஓபிஎஸ் அண்ணனும் இப்ப உரிமை மீட்பு குழுங்கிற ஒரு குழுவோடு பல நிகழ்ச்சிகளை நடத்துறாரு. அதுல ஒரு தேர்தல் முடிவை எடுத்திருக்காரு. எடப்பாடியுடைய அணியினரும் இந்த வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு பிறகுமே கூட அவர்களிடமிருந்து ஒரு சாதகமான ஒரு மென்மையான அணுகுமுறை இல்லாம இவ்வளவு காலம் வழக்கமா எப்படி ஓபிஎஸ்ஐ கண்டிப்பார்களோ அல்லது அவதூறு பரப்புவார்களோ அல்லது குறை கூறுவார்களோ அதே குறை கூறுவதை தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி முனுசாமி அண்ணன் துணை பொதுச் செயலாளருடைய கருத்து, நேற்று ஜெயக்குமாரனுடைய கருத்து, இங்க வேலுமணி, இப்ப எல்லாருமே இவங்க எல்லாரும் இன்னும் அதுல ஒரு தெளிவு அல்லது ஒரு நல்லெண்ண சமிக்கை எதுவும் காணா. ஆகவே இப்ப இந்த சூழ்நிலையில நெருக்கடியான சூழ்நிலையிலதான் இந்த இணைப்பு குழு, அதாவது ஒருங்கிணைக்கிற குழுவாக இந்த குழு
முயற்சிக்கிறதுல நம்ம இதுல சந்தேகப்பட வேண்டிய ஒண்ணு இல்லை. இது ஒரு தனி அணியா பார்க்க வேண்டியதில்லை. இவங்க இந்த 4 முனையையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. இந்த குழுவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழுவின் முயற்சிக்கு கட்டுப்பட்டு எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி சின்னமா ஒரு நல்ல முடிவு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறையா, இதை வரவேற்கிறையா. நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். மிக்க நன்றி திரு தனியரசு, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.